வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெட்ஃபால் ஃபைண்டிங்கில் ஒரு பவர் ஐசியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக நிறையா டெப்த்தான டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோஸை ஒன்று விடாமல் நீங்கள் பார்த்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்னென்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் போகிற லைக் கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் ஏசியை பற்றி ரொம்பவே கிளியராக பார்த்தோம். அதாவது அதோட பேசிக் லெவலில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு பவர் மேனேஜ்மெண்ட். பவர் ஐசிக்கு விபிஹெச் இன்புட்டாக வருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு 2 பார்ட் இருக்கும். பவர் ஐசி பார்த்திங்க அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறதில்ல, இது இல்லாத விஷயங்களும் பண்ணுது. ஆனால் நாம் செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு யூனிட்டை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இந்த பவர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று க்ரீனு ஒரு ஆரஞ்சு, 2 கம்பார்ட்மெண்ட்டாக நான் பிரித்து போட்டிருக்கேன். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டும் நல்லா இருந்தால்தான் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோனு ப்ராப்பராக ஆன் ஆகும். சப்போஸ் ஆன் ஆகிட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா கூட ஏதாவது நெட்வொர்க் வராமல் போகலாம், சிம் கார்டு, அந்த மாதிரி ப்ராப்ளமும் பவர் ஐசினால் நமக்கு க்ரியேட் ஆகும். அப்போ ஒரு பவர் ஐசின்னா நீங்கள் டெட்டுன்னு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு பவர் ஐசி ப்ராப்ளமாக இருந்தால் உங்கள் டச்சு வேலை செய்யாமல் போகலாம், உங்கள் நெட்வொர்க் வராமல் போகலாம், வைஃபை வேலை செய்யாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகும். இதில் நம்ம மேஜராக பார்க்கக்கூடியது டெட் ஓரியன்டட். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம். ஒன்று பக் ரெகுலேட்டர், இன்னொன்று எல்டிஓ சர்க்யூட். இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் 1 by 1 நல்லா டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐசிக்குள்ளே இருக்குது, பவர் ஐசி உள்ளே இருக்கிறது. இப்போ இதில் நம்ம பக் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிபியூ எடுத்துக்கிறேன். சிபியூவில் கோர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சிபியூவில் நிறைய செக்ஷன் இருக்குது, அதில் கோர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதோட ரெக்குயர்மெண்ட், அதாவது பழைய சிபியூக்கு சொல்கிறேன், நான் புது சிபியூக்கு சொல்கிறேன், 0.7 வோல்ட்டு 5 amps வரைக்கும் நமக்கு எடுக்கும். ஆனால் நாம் இப்போ வரைக்கும் பவர் ஐசி இல்லாமல் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம்ல, அதுலேருந்து நமக்கு தெரியுறது என்ன அப்படின்னா விபிஹெச் பவரை சார்ஜிங் ஐசி ப்ரொடியூஸ் பண்ணி பவர் ஐசிட்ட கொடுத்துட்டுங்கிறது வரைக்கும் தான் நம்ம இவ்வளோ காலம் பார்த்துருக்கோம். அதோட அளவு என்ன, 3.7லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும். ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா 2 ஆம்பியர் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் சிபியூ என்ன கேட்குது, எனக்கு 5 ஆம்பியர் வரைக்கும் கொடு, அப்போ தான் என் கோர் செக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது நாம் ஒரு கன்வர்ஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த கன்வர்ஷனுக்கு பேர் தான் பக் கன்வர்ஷன். அதாவது உங்களோட கரண்ட்டை அதிகப்படுத்தி வோல்டேஜை குறைச்சி கொடுக்குறது. இந்த பக் கன்வர்ஷனை பற்றி நம்ம தெளிவான வீடியோ நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் போட்டிருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை பார்த்து இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த விபிஹெச் பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக் ரெகுலேட்டருக்குள்ளே இன்புட்டாக நுழையும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், உள்ளே எத்தனை காயில் இருக்கோ, பவரை சுற்றி எத்தனை காயில் இருக்கோ அத்தனை ரெகுலேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன். அத்தனை ரெகுலேட்டருக்கும் இண்டிவிஜுவலாக விபிஹெச் நுழையுங்கிறத சொன்னேன். இப்போ விபிஹெச் எனக்கு பக் ரெகுலேட்டரில் இன்புட்டாக நுழையுது அப்படின்னா பக் ரெகுலேட்டர்ஸ் அவுட்புட்டாக இந்த 0.7 வோல்ட்டை கொடுக்கும். இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி லைனாக செகண்டரி லைனான்னு கேட்டார். இது ப்ரைமரி லைனும் கிடையாது, இது செகண்டரி லைனும் கிடையாது. ப்ரைமரி லைனுங்கிறது விபேட், செகண்டரி லைனுங்கிறது விபிஹெச். இது பவர் ஐசியை தாண்டி வரக்கூடிய பக் ரெகுலேட்டர், அதாவது பக் செக்ஷன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரைமரி அப்படின்னா விபேட், செகண்டரி அப்படின்னா விபிஹெச், பக் செக்ஷன் அப்படின்னா காயிலேருந்து வரக்கூடிய அவுட்புட், பவரை சுற்றி காயில் இருக்குல்ல அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹை கரண்ட் இருக்கும். நம்ம அந்த சிபியோட கோரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹை கரண்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்டிஓ சர்க்யூட். இந்த எல்டிஓ சர்க்யூட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமரா எடுத்துக்கிறேன். கேமரா என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 2.8 வோல்ட் 500 mAh கேட்குது. நம்மக்கிட்ட இருக்குது விபிஹெச் பவர். இந்த விபிஹெச் பவரை நாம் இன்புட்டாக எல்டிஓ சர்க்யூட்டு கொடுப்போம். அந்த எல்டிஓ சர்க்யூட் உள்ளே இருக்கிற எல்டிஓ சர்க்யூட் உங்களுக்கு அவுட்புட்டாக 2.8 வோல்ட் 500 mAh கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 ஆம்பியர் இருக்கிறது ஒரு 500 mAh தேவைப்படுற மாதிரி நமக்கு மாறிட்டு. இது எப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோ கரண்ட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அங்கே 5 ஆம்பியர் இருக்குது, இங்கே 500 mAh தான் இருக்குது. இதுக்கு எனேபிள்னு ஒன்று வந்தால் மட்டும்தான் இந்த எல்டிஓ சர்க்யூட்டுங்கிறது ஆன் ஆகும். அப்போ எனேபிள் வந்துச்சு அப்படின்னா இந்த எல்டிஓ சர்க்யூட் ஆன் ஆகி ஒர்க் ஆகும். அப்போ இது ஆல்வேஸ் ஆன்லைன்லாம் இருக்காது. தேவைப்படும் போது நமக்கு கேமரா எப்போ ஆன் பண்ணுறோமோ அந்த மாதிரி. இதில்
கேமரா வந்து நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி டச் எல்டிஓ இருக்குது, டிஸ்பிளேக்கு எல்டிஓ இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று. இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் MT6357ங்கிற ஒரு பவர் ஐசி எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 5 பக் ரெகுலேட்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா 5 காயில் பவர் ஐசி சுற்றி இருக்கும். இதில் எதோட ஜிஆர் வேல்யூவும் ஷார்ட்டுக்கு போகக்கூடாது, அதாவது 000ன்னு வரக்கூடாது. அப்படி ஆல் ஜிஆர் வந்து ஓகே அப்படின்னா பக் ரெகுலேட்டரில் ஷார்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே இது எல்டிஓ செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 27 எல்டிஓ உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த 27ம் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வழியாக தான் வரும். இந்த 27 கெப்பாசிட்டியும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் ஜிஆர் ஓகே அப்படின்னா எனக்கு எல்டிஓ சர்க்யூட் ஓகே. அப்போ ஒரு ஃபோனில் நீங்கள் விபேட் விபிகே செக் பண்ணுற மாதிரி பக் ரெகுலேட்டரை செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப ஈஸி. பவரை சுற்றி உள்ள காயில் செக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. எல்டிஓ மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா அது கெப்பாசிட்டி வழியாக போகும். இதை டயக்ராம் இல்லாமல் உங்களால் செக் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து இங்கே உங்களுக்கு தியரிட்டிக்கல் நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்க, இது வந்து இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க, இதுவே நமக்கு போதுமா அப்படின்னா இது விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட் போகும்போது இப்போ இந்த விஷயங்கள் தெரியாமல் போகும்போது இதுவே உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நடத்தினாலே உங்களுக்கு ஏதோ கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் ஒரு ஃபோனை சர்வீஸ் பண்ணுறங்கிறது ரியலாக அதோட ஸ்கிமேட்டிக்கை ரீட் பண்ணுறதில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்கிமேட்டிக்கை ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வேறு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கட்டும், இல்லை மொபைல்ஸ், லேப்டாப்ஸு, வேறு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களால் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஸ்கிமேட்டிக் ரீடிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னால் மட்டும்தான் உங்களால் சிப் லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் இந்த ரெகுலேட்டர் பற்றியும் எல்டிஓவை பற்றியும் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.